நம்ம காஸ்ட் சென்டர் காஸ்ட் கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணி, ஆனா எனக்கு ட்ராக்கிங் எடுத்துட்டு வரல அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் வரும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கம்பெனில மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் காஸ்ட் காஸ்ட் கேட்டகரியை வந்து கிரியேட் பண்ண போறேன். நான் இ-காமர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இ-காமர்ஸ் அப்படிங்கிறத கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் டிரான்சாக்ஷன்ல வவுச்சர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜேர்னல் என்ட்ரியை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமிஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிற என்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கமிஷன் ரிசீவ்னா நம்ம கம்பெனிக்கு என்னது, அது ஒரு இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறத சொல்லலாம். நான் இப்போ வந்து கமிஷன் ரிசீவ்டு 100 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து நமக்கு இங்கே வியூ ஆகுது. இப்போ நான் செலக்ட் பண்ணி இ-காமர்ஸ் கீழே இருக்கிற ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கமிஷன் இந்த இடத்துல நமக்கு ட்ராக்கிங் எடுத்துட்டு வரலன்னா அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வவுச்சர்ஸில் எகைன் ஜேர்னல் என்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லோன் அப்படிங்கிற என்ட்ரியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 100 ருபீஸ் நான் கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் சென்டர் வந்து அந்த பேஜே ஓப்பன் ஆகலை. ஏன்னா இப்போ நான் லோனுக்குள்ள காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் வந்து நான் நோ பண்ணியிருக்கேன். இப்போ எஸ் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இ-காமர்ஸ் அப்படிங்கிற வந்து பேஜ் அந்த காஸ்ட் சென்டர் கேட்டகரி நமக்கு வியூ ஆகலை. ஏன் வியூ ஆகலைன்னா இப்போ நான் ஆல்டருக்குள்ள போய் காஸ்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இ-காமர்ஸ்க்குள்ள நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலோகேட் ரெவென்யூ ஐட்டம், அலோகேட் நான் ரெவென்யூ ஐட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா ரெவென்யூ அண்ட் நான் ரெவென்யூக்கு என்ன மீனிங்? ரெவென்யூனா பிஸ்னஸோட இன்கம், நம்ம கம்பெனிக்கு வர ஒரு ப்ராஃபிட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேல் இன்கம், சர்வீஸ் இன்கம், கமிஷன் ரிசீவ் அப்படிங்கிறத சொல்லலாம். நான் ரெவென்யூனா டைரக்ட் இன்கம், அதாவது நமக்கு வந்து நான் இன்கம் ஆக்டிவிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சேலரி, ரெண்ட், எலக்ட்ரிகல்சிட்டி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பென்ஸ், அதாவது நமக்கு இது செலவாகுது ஆனால் நமக்கு இன்கமாக உள்ள வரல, அதுக்கு எல்லாமே நான் ரெவென்யூ சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து லோன் அப்படிங்கிறது ஒரு அசெட், அது நம்ம வந்து லோன் வந்து நம்ம டெபாசிட்டோ இதோ கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல நான் ரெவென்யூ வந்து நான் எஸ் பண்ணதுனால நம்ம கம்பெனிக்கு அது வந்து ஒரு இன்கம் கிடையாது இல்லையா, அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அதனால அந்த நான் ரெவென்யூ வந்து இங்கே நோ இருக்கறனால அந்த இடத்துல நமக்கு வந்து இ-காமர்ஸுங்கிற கேட்டகரி நமக்கு ஷோ ஆகலை. இப்போ நான் இதை எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் நான் ஒசை செலக்ட் பண்ணுறேன், ஜேர்னல் என்ட்ரி நான் போடுறேன். இப்போ நான் லோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இ-காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து வியூ ஆகும். ஸோ ரெவென்யூ அண்ட் நான் ரெவென்யூ வந்து நம்ம எது எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து ரெவென்யூ வந்து நான் ரெவென்யூ எஸ் பண்ணினா தான் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம காஸ்ட் கேட்டகரியும் அந்த காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்லைன்னா நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் பேஜ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.